இருக்கிற எச்ச பண்ணி கொடுக்கறது எனக்கு பிடிக்காது. ஆனா நான் எச்ச பண்ணி தான் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொன்னான். அவன் ஆபீஸ்ல இருக்கான். அவன் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தான். அவனுக்கு கல்யாணம் இருக்கு. அதான் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி எல்லாம் அம்மா சொன்ன மாதிரி தான் கேட்பேன். ஐயோ பாலை கொடுக்காம பேசிக்கிறேன். இந்த சாப்பிடு ஆறு போற இருக்கா என்ன? நான் உன்னை மீனாவும் கூப்பிட்டவா இல்ல மீனும் கூப்பிட்டவா? அப்போ நானு உன்னை மீனும் கூப்பிடுவேன். ஆமா ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்னமோ கேள்விலாம் கேட்பாங்களாமே. என் ஃப்ரெண்ட் சொன்னா ஒண்ணுமே கேட்கலையே. நானும் உங்க நிறைய கேட்கணும்னு இருக்கேன். கேளு ஐயா சொல்லுவார். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 450 ரூபாய் 19 பைசா. சம்பளத்தை என்ன பண்ணுவீங்க? பிரிச்சு கூட பார்க்காம அப்படியே கவரோட அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துடுவேன். உங்க செலவுக்கு அம்மா தான் தினம் 1 ரூபாய் கொடுப்பாரு. பத்தாது? புரியுது. நீங்க சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு நல்லா தூங்க வச்சிருக்கா. தூங்க இன்னைக்கு நல்லா தூங்குங்க. இன்னைக்கு தூங்குவேனா? இன்னைக்கு என்ன பண்ணணும்னு என் ஃப்ரெண்ட் சொல்லி இருக்கா. ஆமா லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் சொல்லி இருக்கானே. மறந்தே போயிட்டேன். அப்படியே அப்படியே மீன் அப்படியே விடாதே விடாது.